சார் சொல்லுங்க புரோட்டா மாஸ்டரா நடிச்சிருக்கீங்க. சமையலுக்காக ஏதாவது ஹோட்டலில் போய் கற்றுக்கிட்டீங்களா எப்படி சார்? சார் என் ஆஃபீஸ்லேயே பக்கத்தில் என் ஆஃபீஸ் விரும்பாத்தில் சார் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது. பரோட்டா கல் இது வந்தது. மாஸ்டர் வர வச்சு ஒரு 2 months கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். நான் பரோட்டா போடுவேன் சார். நான் தேங்க்யூ சார். அப்புறம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ன்ற மாதிரி சார் எனக்கு இனிமே வந்து என்னம்மா இல்லைம்மா அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு நாள் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. நீ தான் சாப்பிட்ட, என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. சாரும் சாப்பிட்டாரு. இந்த தண்ணிக்கு போல தர்பூசணி பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் பைனாப்பிள் ட்ரை பண்ணோம். அது திரிஞ்சு போச்சுமா, அது வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் இன்னொரு கேள்வி, ஹோட்டல் பேர் வந்து உங்கள் தங்கச்சி பேரில் இருக்கு, அது உங்கள் பேர் வைக்க சொல்லி நீங்கள் டேரக்டர்கிட்ட கேட்கலையா? ஹோட்டலுக்கு பேர் ஆண் எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டவன் சார். தான் நேசிக்கும் பெண்களுக்காக சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ அவர்கள் பேரில் வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் சார். அதனால ஸோ ராகவர்த்தனி பேரரசி ஆனதான் படத்தில் பிரச்சனை சார். அது படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அது 2 கத்தி வச்சிருக்கீங்க. எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்தா கருந்தி ஏதாவது ஒரு சட்டி தான் பறக்கும். கத்தி வச்சுக்கிறீங்க எதனால? வார்த்தை கத்தி மாதிரி சார், குத்தி கிழிச்சிடும் சார். பார்த்து பயன்படுத்தணும் சார். ஆனால் அப்புறம் வந்து சொல்லுங்க சார், தீனால் சுட்ட புண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு, அது மாதிரி தான் சார். ஆனால் அப்புறம் வந்து நீ கவிஞர் சார், நீ கவிஞர், நீ பேசுங்க சார், நீ கவிஞர் சார். எனக்கெல்லாம் வராது சார், இந்த வார்த்தை ஜலம்லாம் வராது சார். அப்புறம் யாரு ஒரு படத்துக்கு மொத்தமா எழுதி முடிச்சுட்டு. ஆனால் அப்புறம் வந்து பரோட்டானா தமிழ் சினிமாவில் சூரி. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்க எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ இதுல வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பீங்களோ? தர்மபுரியில் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டரை வந்து. ஆமாம்மா இல்லை சார், என்ன பதில் சொல்லி முடிக்கல. அடுத்து நீங்கள் தான் சார். இல்லைங்க சார், எனக்கு ஒரு நிமிஷம் சார். இல்லை வந்து என்ன சார் பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம் சுவையாக இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்குது சார். அதனால் இல்லை சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், விற்கிறது எங்கள் வேலை. உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறைலாம் எங்களுக்கு எதுக்கு இருக்கணும் அக்கறை சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லையா? இன்றைக்கி தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி விட இது நான் இப்போது சில சமயம் தோணும் சோஷியல் மீடியாலாம் வந்து நிறையா இப்படி வருதுன்னு தோணும். ஆனால் பல சமயத்தில் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோட அவேர்னஸும் அது இருக்குது. அது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. வயிற்றுக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்தேன் சார். வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது போட்டு அமைச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒருத்தன் வீடியோ பண்ணியிருப்பேன். அவர் பேர் மறந்துட்டேன் நான். ஒன்றுனா அதுக்கு மேலே கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு, அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ளே வந்து அது வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷன்லாம் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்த பற்றியும். அவர் வந்து பேசினார், ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கான காரணம் ஸ்வீடனை சொன்னாங்க. ஸோ இப்படி நீங்கள் எதை வேணால் தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தரை சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கங்கிறது நான் எனக்கும் சேர்த்து தான். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோடய சாய்ஸில் இருக்குது. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்களாக அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை.